அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த செயற்கை இனிப்பு ஊட்டிகள் அப்படின்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இன்னைக்கு வந்து ஃபுட்டில் நிறையா சேர்த்துக்கலாம், ஏன்னா அதில் நிறைய கிளைம் இருக்குது. இப்போது அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் கூடாது, சர்க்கரையோடைய அளவு கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு பிம்பம் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்ச மாதிரி நம்ம சொல்லலாம், ஒரு போர்வையை போட்டு மூடின மாதிரி. ஸோ அப்போ இதுக்கு அடியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செயற்கை இனிப்பு ஊட்டிகள்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஸ்பார்டேம் அப்படின்னு சொல்லலாம், ஏசல்ஃபமைன் அப்படின்னு சொல்லலாம், சுக்ருலோஸ் அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி ஸ்டீவியா அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சாக்ரன் இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம FDAன்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட்டர்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட அளவில் வந்து உணவில் சேர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக நம்ம உணவில் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த இயற்கையான இனிப்புகள் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த செயற்கை இனிப்புகளை வந்து சேர்த்துக்கிறோம். இந்த செயற்கை இனிப்புகள் சேர்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி செயற்கை இனிப்பு ஊட்டிகளில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, வெயிட் கூடாது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா சக்கரை சாப்பிட்டிங்கன்னா வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். பட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கிற விஷயம் அது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோன்னா சர்க்கரையோடைய அளவுமே இதில் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிளைமுமே வந்து அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கை இனிப்பு ஊட்டிகள் எதுலெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கோ அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து அது எல்லாமே வந்து நமக்கு ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதிகமாக ப்ராசஸுக்கு உட்படுத்தப்பட்ட பதப்படுத்துறதுக்கான தன்மைகளுக்கு அதை வந்து உட்படுத்தப்பட்ட உணவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் அது என்னென்ன விளைவுகளை நம்ம உடலில் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்டிப்பாக நமக்கு கிரேவிங்கை வந்து தூண்டும், உணவு ஆர்வத்தை வந்து தூண்டும். அப்போது என்னென்னா, இதை சாப்பிடணுன்னு நம்ம ஸ்வீட்டை நிறைய அடிக்கடி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சேர்த்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நம்ம இனிப்பு சாப்பிடணுங்கிற ஆர்வம், எண்ணம் வந்து நம்ம உணர்வில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிறைய இனிப்பு சாப்பிட்றதும் நிறைய ஃபுட்டு சாப்பிடணுங்கிற அந்த கிரேவிங் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உடல் எடை கூட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது உடல் எடை கூடும் அப்படிங்கிறதான் உண்மை. கிரேவிங் அதிகமாகும் பொழுது நிறைய சாப்பிட தூண்டும்ங்கிறது உண்மை. அப்போ எந்த விதத்தில் இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும்? கண்டிப்பாக இரத்த சர்க்கரையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஏன்னா உடற்பருமன் அதிகமாகிறதுனால. அதே மாதிரி குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. குடல் ஆரோக்கியம் இதில் சீராகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. குடல் ஆரோக்கியமின்மைக்கு இது காரணமாக அமையும். நரம்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பலகீனம் அடைய செய்யக்கூடியதாக இந்த செயற்கை இனிப்பூட்டிகள் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்குது. மறதி, அல்சைமர்ஸ் டிசீஸ், யாரெல்லாம் அஸ்பார்டேம் நிறைந்த உணவுகள் அடிக்கடி சேர்த்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மறதின்னு சொல்லக்கூடிய அல்சைமர்ஸ் டிசீஸ் விரைவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நம்ம உடலுக்கு கெடுதி தான் அப்படிங்கிறத, என்னதான் அது அப்ரூவ்டான அளவாக இருந்தால் கூட நம்ம உடலில் பல விளைவுகளை ரொம்ப நாட்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ உடல் எடை கூடும், நம்மளுடைய உணவு ஆர்வத்தை தூண்டி நம்ம நிறையா சாப்பிட வைக்கிறது மூலிமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக, சர்க்கரையோடைய அளவும் கூடும், மறதி நோயும் அதிகமாகும், நரம்பு மண்டல பாதிப்பும் அதிகமாகும்,
குடல் ஆரோக்கியமும் சீர்கேடு அடையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து இதுல கலக்கப்பட்டிருக்கா உணவுல அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபுட் லேபிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுல என்ன மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து சர்க்கரைக்கு மாற்றாக சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ சப்ஸ்டிடியூட் ஃபார் சுகர் என்னெல்லாம் நேம்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டெக்ஸ்ட்ரோஸுங்கிற நேம்ல இருக்கலாம், மால்டோஸ் அப்படிங்கிற நேம்ல இருக்கலாம், லாக்டோஸ் அப்படிங்கிற நேம்ல இருக்கலாம், கார்ன் சிரப் அப்படிங்கிற நேம்ல இருக்கலாம், தென் வந்து மால்ட் சிரப் அப்படிங்கிற நேம்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஃப்ரூட் ஜூஸ் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற நேம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரா சுகர், இன்வெர்ட் சுகர், இந்த மாதிரியான பெயர்களெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம உணவுல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை காட்டிலும் நம்ம பனங்கருப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், உடல் எடை குறையும், சர்க்கரையோடைய அளவு வந்து கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ஏறாது, அதில் நிறைய சத்து பொருட்கள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும், நரம்பு மண்டலத்தை வன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும், குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஸ்வீட் கிரேவிங்ஸையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த கருப்பட்டியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பனங்கருப்பட்டி சர்க்கரைக்கு ஒரு நல்ல மாற்று. அதுக்கு பதிலாக நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணும் பொழுது பல பக்க விளைவுகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.